திருப்பூர், கோவை, மதுரை, தேனி, நாமக்கல், அரியலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளது. டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். தகவல்கள் என்ன பகிரலாம்? தமிழ்நாட்டில் 8 குறிப்பிட்ட மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்துள்ளதாகவும் அதனுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக திருப்பூர், கோவை, மதுரை, தேனி, நாமக்கல், அரியலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு கடந்த சில நாட்களாகவே அதிகரித்து வருவதாகவும் அதன் தொடர்ச்சியாக பொது சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக டெங்கு காய்ச்சலுக்கான வழிகாட்டுதலை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எனவும், டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அரசு பொது மருத்துவமனைக்கு அணுக வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கிருஷ்ணகிரி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் அதன் தேவையுள்ள அவசியத்தை தெரியப்படுத்தவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதால் நோய் தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வவிநாயகம் அரசு பொது மருத்துவமனைக்கு அறிவித்துள்ளார். இந்த நிலையில திருப்பூர், கோவை, மதுரை, தேனி, நாமக்கல், அரியலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாலும் தொடர்ந்து அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கிருஷ்ணகிரி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முனாஃப்.